அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம தவக்காலத்துல புனித வாரத்தினுடைய வாசலில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை எருசலேமை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற இந்த வேளையில பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மற்ற அரசர்களை போல அவர் குதிரையில பயணம் செய்யாம கழுதையில பயணம் செய்கிறார். கழுதை எதற்குடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா, ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற அமைதியினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ இயேசு எருசலேம் நகரத்திலே பயணம் செஞ்சு இருக்கின்ற பொழுது அங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லோரும் கூடி கைகளிலே அவர்கள் ஒலிவ மர கிளைகளை வைத்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவன் சொல்லி எல்லோரும் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில துள்ளி குதித்து கொண்டாடுறாங்க. ஆனால் உலகத்தை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்து வந்தவருக்கு தெரியாதா? இன்னைக்கு இவங்க எல்லோரும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவாங்க. நாளைக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் சொல்லி எல்லோரும் கொக்கரிப்பார்கள், கூக்குரல் விடுவாங்கன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆண்டவருடைய பவனி, அவருடைய இந்த பயணம் நம் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை சொல்லித் தருது. என்ன பாடத்தை சொல்லித் தருது? உலகத்துல மனிதர்கள் உங்களை புகழ்வார்கள், இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பயணத்திலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணிகளை சரிவர செய்யுங்கள்னு கடவுள் இன்னைக்கு நமக்கு சொல்லி தருகிறார். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர் கூடியிருந்து இயேசுவை அவர் பயணம் செய்கின்ற பொழுது அவரை பாடி துதித்து ஆர்ப்பரித்து கொண்டாடினாங்க. அதே வேளையில இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அங்கே ஒரு சிலர் மட்டும்தான் அந்த சிலுவை மரத்தின் அடியிலே நின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாம எப்படி இருக்க போகிறோம்? இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசை போல இருக்க போகிறோமா? இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி ஓடி ஒளிந்த பேதுருவை போல இருக்க போகிறோமா? அல்லது இந்த கூட்டத்திலே கொண்டாடி குதூகலித்த மக்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்தார்களே, அவர்களைப் போல நாம இருக்க போகிறோமா? இன்றைக்கு நாம சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது எல்லாம் நாம் விசுவாசத்தை மறந்து ஆண்டவரை நாம் தொலைத்து விட்டு ஓடி ஒளிகின்றோமோ, அன்னைக்கு நாம எல்லோரும் யூதாசை போல இருக்கின்றோம். நம்முடைய உறவுகளிலே விரிசலை ஏற்படுத்துகின்ற பொழுது, பிறரை மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது நாமும் இயேசுவை காட்டி கொடுத்ததற்கு சமமாக இருக்கின்றது. நம்முடைய குடும்பங்களில நான் தான் என்ற அகந்தையோடு அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பெருமிதத்தோடு வாழுகின்ற பொழுது நாமும் இந்த சீடர்களை போல ஓடி ஒளிந்து விடுகின்றோம். விசுவாசத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய பாடுகளிலே நாம் பங்கெடுக்காமல் இருக்கின்ற பொழுது நாமும் இந்த சீடர்களை போல ஓடி ஒளிந்து விடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குருத்து ஞாயிறிலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இறைவா, உம்மை என்னாலும் பற்றி கொள்ளக்கூடிய மனநிலையை தாரும். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த எருசலேம் பயணத்திற்கு பின்பு கல்வாரி பலி, கல்வாரி பயணம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கூட, அங்கே சித்திரவதைகள் இருக்கும் என்று தெரிந்தும் கூட நீர் வீரமாக பயணம் செய்து சென்றது போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு போகாமல், பாதியில் விட்டுவிட்டு ஓடாமல், கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து சிலுவையின் வழியாகத்தான் வெற்றி, சிலுவையின் வழியாகத்தான் உயிர்ப்பு என்பதை நாங்களும் புரிந்து கொண்டு வாழ்வில் வருகின்ற துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும்னு நாம் இன்றைய நாளில சிறப்பாக ஆண்டவரிடம் வரம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்துல நாம் அதிகமாக ஆண்டவரோடு நாம் ஒன்றிப்போம், அவரோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் நற்கருணையிலே பங்கெடுப்போம். ஆண்டவருடைய ஆவியும் ஆற்றலும் ஆசீரும் நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நம்மை வாழ வைப்பதற்காக அவர் பயணித்த அந்த பாதையிலே நாமும் பயணம் செய்ய நாம் இன்றைய நாளில் அதிகமாக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த
காணொளி உங்களுக்கு மன நிறைவை கொடுத்தால், வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வந்தால், இறைவனுடைய பயணத்தோடு சேர்ந்து பயணிக்க உங்களுக்கு உதவியாக இருந்தால், இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.